ட்ரைலர் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியெல்லாம் ஒரு ரூம்குள்ளே உட்கார வச்சு உங்களையெல்லாம் அரசியல் பண்ண சொல்ல வந்தால் நீங்கள் வந்து கொள்ளை அடிச்சுட்டு கொலை பண்ணுறீங்களா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சாட்டை எடுத்து மாதிரி அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. நீங்கள் அந்த சாட்டை எடுத்து அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தகுதி இருக்கான்றது ஒன்று இருக்குல்ல. விஜயினுடைய ரசிகர்கள் வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இன்னைக்கு இல்லை. அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சோகமான மனநிலையில் தான் இருக்காங்க. அஜித் படத்துக்கு ஒரு 300 தேட்டர், மங்காத்தாக்கு விஜய் படம் தெறிக்கு ஒரு 300 தேட்டர் அப்படின்னா என்ன ஆகுறது? ஃபெஸ்டிவல் சீசனையும் ஆக்கியூபை பண்ணிக்கிறாங்க, நார்மல் சீசனையும் ஆக்கியூபை பண்ணிக்கிறாங்கன்னா சின்ன பட தயாரிப்பாளர்கள்லாம் பெரிய லெவலில் பாதிக்கப்படுவாங்க. மோகன்ஜி வந்து ஏன் தெரி படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. மங்காத்தாவும் அதே தான் ரிலீஸ் ஆகுது. மங்காத்தாவை சொல்லலாமா, ஏன் விஜய் படத்துக்கு மட்டும் தெரியும்? மங்காத்தா வந்தால் கூட இதுக்கான தேட்டர்ஸ் இது கிடைக்கும். எப்படி விஜயினுடைய அஜித் வாரிசு துணி வருமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேட்டரில் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 23ஆம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னோன்னா, வேணாம் எங்களுக்கு அரசியல் தான் முக்கியம், எங்களுக்கு போட்டி வந்து அஜித் கிடையாது, எங்களுக்கு போட்டி டிஎம்கே தான், நாங்கள் அரசியல் பக்கம் போகிறோம், தேவையில்லாமல் எங்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் சண்டையை மூட்டி விடாதீங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்த்தது ஜனநாயகன் தான். மலையாள சினிமாலாம் பார்த்தீங்கன்னா புதுசாக கதை சொல்கிறாங்க. என்னடா இப்படி ஒரு கதை சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. அத்தனை படங்கள், வெரைட்டியான படங்கள் வருது. தமிழில் பெரிய ஹீரோஸ் நடிக்கிற எல்லா படமே பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் படம், மாஸ் படம். அதிகபட்சம் நாட்டை திருத்துறேன், ஊழலை திருத்துறேன், அதை திருத்துறேங்கிற மாதிரியான கதைகள் தான். சின்ன படங்களில் நிச்சயமாக வருது. ஆனால் எல்லாம் மொத்தத்தில் வந்து நல்ல கதையோடு நம்ம படம் பண்ணல. ஃபில்மிபைட் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். இந்த ஜனவரி 23 நிறைய சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதே நேரத்தில் நடிகர் அஜித்தினுடைய 50வது திரைப்படமான மங்காத்தா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே தேதியில் நடிகர் விஜயனுடைய தெரி திரைப்படத்தையும் ரீரிலீஸ் பண்ண போகிறதா அறிவிச்சிருந்தாங்க. இப்போ கடைசி நேரத்தில் அந்த படம் போஸ்ட்பாண்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கதா சொல்லப்படுது. என்ன காரணம், ஏன் அடுத்தடுத்து இந்த தேதிகள்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது, கோடம்பாக்கத்தில் அப்படி என்ன தான் நடக்குது, இதை பற்றிலாம் பேசுகிறதுக்காக ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு நம்மளோட நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். பொங்கல் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நன்றி, எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். சூப்பர் சார். நான் சொல்லியிருந்தேன், ஏன்னா ஜனவரி 23 மோகன்ஜியோடைய திரௌபதி 2 வருது, இன்னும் 2-3 படங்கள் வருது. அதே நேரத்தில் அஜித்தினுடைய மங்காத்தா ரிலீஸ் பண்ணுறதா பொங்கல் அப்போவே அறிவிச்சிட்டாங்க. ஆனால் தெரி திரைப்படம் அதை பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா அறிவிச்சாங்க. அப்புறம் டேட் மாற்றி இப்போ 23 அறிவிச்சாங்க. இப்போ 23 யோசிக்கிறோம், போஸ்ட்பாண்ட் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் இவ்வளோ குளறுபடிகள்? முதல்ல இந்த குளறுபடின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ஜனநாயகன் படம் வந்து ஜனவரி 9 வரதா இருந்துச்சு. பொங்கலுக்கு வரதா இருந்துச்சு. அது சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல, நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து. பார்த்திங்கன்னா சென்னை ஹைகோர்ட்டில் வராங்க, அப்புறம் வந்து தீர்ப்பு ஒன்று வருது, அப்பீல் போகிறாங்க, சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க, மறுபடியும் பார்த்திங்கன்னா ரீடைரக்ட் பண்ணி சென்னை ஹைகோர்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இதனுடைய தீர்ப்பு எப்போ வரப்போகுது, என்னவா வரப்போகுது அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியாமல் இருக்குது, நிலுவையில் இருக்குது. ஸோ விஜயோட ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுதான் உண்மை. ஸோ இந்த ஜனநாயகன் படம் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருந்திருக்கும். இந்த பொங்கலில் அந்த ஜனநாயகன் படத்தை வந்து வர விட மாட்டேங்கிறாங்க, தடுக்கிறாங்க, முட்டுக்கட்டைகள் போடுறாங்க. நம்மளுடைய தலைவர் படத்தை வந்து தலைவர் அரசியலுக்கு வந்துட்டதுனால ஏகப்பட்ட தடங்கல்கள் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து விஜயோட ரசிகர்கள்கிட்ட இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜயோட ரசிகர்கள் இந்த பொங்கலை வந்து கொண்டாடவே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு வீட்லேயும் பொங்கல் பொங்கியிருப்பாங்க, சாப்பிட்ருப்பாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு சந்தோஷம்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அது விஜயோட ரசிகர்கள் மனசில் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்தார், மறுபடியும் இன்றைக்கி வந்து சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காரு. இப்போ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு பதட்டத்துலேயும் ஒரு மனசு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலையும் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா ஜனநாயகன் வரல அப்படின்னும் போது பராசக்தி வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ டிடிடி அந்த படமும் பார்த்திங்கன்னா ஓடி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும். இப்படி இருக்கும்போது ஜனவரி 23 ஒரு சில சின்ன படங்கள் வரதா பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ஜனவரி 23 வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பெரிய படங்கள்லாம் ஓடினதுக்கப்புறம் நம்ம வரலாம் அப்படின்றதுனால தான் வெயிட் பண்ணி வராங்க. ஸோ இப்போ பெரிய படங்கள் எல்லாமே பெரிய பண்டிகை நாட்களை பிடிச்சிக்கிறாங்க, ஆக்கியூபை பண்ணிடுறாங்க. ஸோ சின்ன படங்களுக்குன்னு கிடைக்கிற டைமே இந்த மாதிரியான ஒரு ஆஃப் டைம் தான் கிடைக்கிது. அந்த ஆஃப் டைம்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மங்காத்தா வருது. இப்போ மங்காத்தா அப்படின்னும் போது அது அஜித்தோட படம், அது ரீரிலீஸாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் இருக்கும். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீரிலீஸ்க்கே பார்த்தீங்கன்னா 300 தேட்டருக்கு மேலே போடுறாங்க, ஒரு 250 தேட்டருக்கு மேலே போடுறாங்க. இது இல்லாமல் வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க பல படங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயோட படம் தெரியும் இப்போ வருதுன்னு வச்சுக்கோங்க, ஜனவரி 23. ஆல்ரெடி பொங்கலுக்கு வரதா இருந்துச்சு.
இருந்துச்சு. ஆனால் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, விஜயினுடைய ரசிகர்கள் வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இன்றைக்கி இல்லை. அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சோகமான மனநிலையில் தான் இருக்காங்க. அதனால் பொங்கலுக்கு வர வேண்டாம்னு தள்ளிட்டாங்க. இப்போ ஜனவரி 23 பிளான் பண்ணி வரலாமா அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த திரௌபதி 2 வருது. அது இல்லாமல் வேறு ஒரு 2, 3 படங்கள் வந்து ஜனவரி 23 வருது. இப்போ இந்த டேட்டையும் 2 பெரிய படங்கள்லாம் ரீ ரிலீஸ் படங்கள் தான், பழைய படங்கள் தான். ஆனால் அங்கே ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் அஜித்னும் போது, அஜித் படத்துக்கு ஒரு 300 தேட்டர் மங்காத்தாக்கு, விஜய் படம் தெறிக்கு ஒரு 300 தேட்டர் அப்படின்னா என்ன ஆகுறது? ஸோ அது தியேட்டரை ஆக்குபை பண்ணுறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா க்ரௌடு எங்கே போகும்? இந்த மாஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு தான் க்ரௌட் போகும். ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசனையும் ஆக்குபை பண்ணிக்கிறாங்க, நார்மல் சீசனையும் ஆக்குபை பண்ணிக்கிறாங்கன்னா சின்ன பட தயாரிப்பாளர்கள்லாம் பெரிய லெவலில் பாதிக்கப்படுவாங்க. உண்மையும் அதுதான். அதாவது சினிமாவை பொறுத்த வரைக்கும் இது ஹெல்த்தி இல்லையானா ஹெல்த்தி இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா பெரிய படங்கள் ஒரு பெரிய பண்டிகையில் வந்துடுறாங்க, சின்ன படங்களுக்கான தேதி கொடுக்கணும்ல. தானு சாருக்கு வந்து நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது மோகன்ஜி ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்காரு, ட்வீட் போட்டிருக்காரு. என்னென்னா இந்த 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 தேதியில் நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நியாயமான ஒரு ரிக்வஸ்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ திரௌபதி 2 அப்படின்னும் போது ஏற்கனவே திரௌபதி ஓடி இருக்குது, மோகன்ஜியோட படங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஒரு ஆடியன்ஸ் புல் வந்து படத்துக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது தான் எந்த படமாக இருந்தாலும். அப்படி இருக்கும்போது அந்த வரக்கூடிய அந்த க்ரௌடையுமே பார்த்திங்கன்னா இந்த பெரிய படங்கள் வந்து உறிஞ்சி எடுத்துருங்கிறதுனால இப்போ வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. தானு சார் வந்து ஒரு சீனியர் ப்ரொடியூசர்னால ஏற்கனவே வந்த படம் தானே தெரியுங்கிறது. இப்போ வந்து யாருமே பார்க்காத படமா அது இல்லையே. அது ஆல்ரெடி டிவியில் எத்தனையோ தடவை பார்த்துருக்காங்க, சேட்டலைட்டில் பார்த்துருக்காங்க, ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. எல்லா பக்கமும் இருக்கும்போது மறுபடியும் தியேட்டருக்கு கொண்டு வரும்போது மறுபடியும் தியேட்டர் க்ரௌடை இழுக்கும்போது தப்பாக இருக்கும்னு நினச்சி சொல்லியிருக்காரு. தானு சார் வந்து யோசனை பண்ணி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி தேதி வருதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து அது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இல்லை இப்போ என்ன கேள்வி எழுதுனா, மோகன்ஜி வந்து ஏன் தெரி படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. மங்காத்தாவும் அதே தான் ரிலீஸ் ஆகுது. மங்காத்தாவுக்கு சொல்லலாமா, ஏன் விஜய் படத்துக்கு மட்டும் திரும்ப? இல்லை, இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். என்ன அப்படின்னா, மங்காத்தாவே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டு 23 ஜனவரி வர்றதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, உள்காரணம் ஒன்று இருக்குது. அது நான் சொன்னேன்ல, அதாவது வந்து ஜனநாயகன் வருதுன்னும் போது அதனுடைய 1000 ஸ்க்ரீன்ஸில் வரவிடாமல் வந்து பார்த்திங்கன்னா பராசக்தி வந்துச்சு. பராசக்தி வந்ததுனால ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இது ஒரு 600 ஸ்க்ரீன்ஸ், அது ஒரு 400 ஸ்க்ரீன்ஸ்னு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. விஜயினுடைய கடைசி படத்தை வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன் வந்து விஜய் சைட்லேருந்து எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. விஜய் நினைக்கிறார் அதை வந்து பண்ண விடாமல் பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி வந்திருக்காங்க. பராசக்தி அப்படி தான் வந்திருக்கு. ஸோ லாங் ரனில் எடுக்க விடாமல் பண்ணணும்னு தான் வந்து பார்த்திங்கன்னா மங்காத்தா வந்து ஜனவரி 23 ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மங்காத்தா ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணி எல்லாமே வந்து பிளான் எல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. தியேட்டர்ஸ் எல்லாமே பிடிச்சிட்டாங்க. ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரெட் ஜெயின் கையில் தான் மேக்ஸிமம் தியேட்டர்ஸ் இருக்குது. அவங்க எல்லாமே ரெடி, அதாவது வந்து ரெடி டு கோ லெவலில் வந்து மங்காத்தா இருக்காங்க. இப்போ தானு சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தெரிங்கிறது வந்து இனிமே தான் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்காரு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையை அதை நிறுத்தி வைக்க முடியுமா அப்படின்னா நிறுத்தி வைக்க முடியும். அப்படிங்கிறதுனால தெரி வர வேணான்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மங்காத்தா வந்தால் கூட இதுக்கான தியேட்டர்ஸ் இது கிடைக்கும். ஆனால் தெரி மங்காத்தா வரும்போது என்ன ஆகும்னா, எப்படி விஜயினுடைய அஜித் வாரிசு துணிவு வருமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தியேட்டரில் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரீ ரிலீஸ் படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தோரணம் கட்டி பேனர் வச்சு மறுபடியும் பால் அபிஷேகம் பண்ணி மறுபடியும் தியேட்டரில் போய் விசில் அடித்து ஆடி பாடி கொண்டாடுற மனநிலைக்கு இன்றைக்கி ரசிகர்கள் வந்துட்டாங்க. உண்மையாலுமே அந்த மனநிலையில் ரசிகர் இருக்காங்களோ இல்லையோ, ஆனால் இந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் வரும்போது அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் மூட் அவங்க ஆட்டோமேட்டிக்காக இப்போ வர்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் வந்து நடிகர்கள் மேலே வந்து வெறித்தனமாக வந்து இன்றைக்கி வந்து அன்பை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடிகர்களை வந்து வெறித்தனமாக வந்து ரசிகர்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லை, படையப்பா ரீ ரிலீஸ் பண்ணாங்க. ரஜினியே வந்து பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் வந்து ஒரு காணொலி கொடுக்குறாரு. என்ன அவசியம் இருக்குது? ரஜினி ஒரு சூப்பர் ஸ்டார், அவர் இந்த படத்தை வந்து 45 நிமிஷம் கொடுத்து ஒரு காணொலி கொடுத்து ப்ரமோட் பண்ணுறாரு. அப்படின்னா ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த ரீ ரிலீஸில் வந்து அந்த படத்தை ஓட வைக்கணும்னு நினைக்கிறாரு. அது கலெக்ஷன் காண்டி இல்லை. இது ஒரு மாதிரி போட்டி மனப்பான்மை இன்னைக்கு சினிமாவில் வந்துருச்சு. அதாவது வந்து இப்போ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜயோடைய கில்லி தான் ரீ ரிலீஸ்லேயே பார்த்தீங்கன்னா அது டாப் மோஸ்ட் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கில்லியினுடைய கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது இது வரைக்கும் எந்த ரீ ரிலீஸ் படம் தமிழ் சினிமாவில் வந்து பண்ணலை. அப்படி இருக்கும்போது அதை வந்து தாண்டணுங்கிற ஒரு எண்ணம் எல்லா நடிகர்களுக்கும் இருக்குது, ரஜினிக்கே இருக்குது. ரஜினிக்கே இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா படையப்பா வந்து ஒரு 45 நிமிஷம் ரஜினி பொறுமையாக உட்காந்து கிட்டத்தட்ட எத்தனை 20 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம நடந்த சம்பவங்களை எல்லாம் ஒவ்வொன்றா ரிகலெக்ட் பண்ணி சொல்லி மணிவண்ணனை பற்றி, சிவாஜியை பற்றி, ரம்யா கிருஷ்ணனை பற்றி, இந்த கதை எப்படி உருவாச்சு, KS ரவிக்குமார் என்ன பங்கு பண்ணார், நான் எப்படி நடித்தேன், எல்லாத்தையும் சொல்லி ஆடியன்ஸ்ட்டு வந்து ஒரு ரீச்சை கொண்டு போகிறாங்க. பார்க்குறாங்க, ஓ இதெல்லாம் இருக்குது, ஓ அப்படின்னா அந்த ரீச் வந்து வந்துச்சா வரலையா அப்படின்னா வந்துச்சு.
பழைய ரீ ரிலீஸும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஒரு கலெக்ஷனை பண்ணிச்சு. இந்த போட்டி தேவையா அப்படின்றதுனால தான் இது நீங்கள் விட்டு கொடுக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. சரியான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். சார், நீங்கள் ஆரம்பத்தில் இந்த விஜய் ரசிகர்கள் வந்து ரொம்ப பொங்கலே கொண்டாடல சோத்து இருக்குன்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக ஜனநாயகன் ஃபஸ்ட்டு போஸ்ட்போன் ஆகுது, 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகலை, அது போஸ்ட்போன் ஆகுது. அடுத்ததாக தெரிய அனௌன்ஸ் பண்ணுறாங்க பொங்கலுக்கு. பொங்கலுக்கும் தெரிய ரிலீஸ் ஆகலை, அதையும் போஸ்ட்போன் பண்ணுறாங்க. இப்போ 23ஆம் தேதி சொல்லி இப்போ இதுவுமே போஸ்ட்போன் பண்ணுறாங்க. விஜய் ரசிகர்கள் இப்போ என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க? ஏன் அப்படின்னா முதல்ல சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொன்னீங்க, பொங்கலுக்கு தெரிய வரும் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணலான்னு இருந்தவங்க இப்போ 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னோன்னா, வேணாம் எங்களுக்கு அரசியல் தான் முக்கியம், எங்களுக்கு போட்டி வந்து அஜித் கிடையாது, எங்களுக்கு போட்டி டிஎம்கே தான், நாங்கள் அரசியல் பக்கம் போகிறோம், தேவையில்லாமல் எங்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் சண்டையை மூட்டி விடாதீங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. இல்லை நீங்கள் வந்து இப்படின்னா உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ தெரி வந்தால் விஜய் ரசிகர்கள் பழையபடி தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுவாங்களா, கொண்டாடுவாங்களா, அந்த படத்தை வந்து தோரணம் கட்டி மாலை போட்டு பேனர் கட்டி தியேட்டர்களுக்கு போய் பாலபிஷேகம் பண்ணி உள்ளே போய் ஆடி பாடி கொண்டாடுவாங்களா அப்படின்னா அந்த மனநிலையில் விஜய் ரசிகர்கள் இல்லைன்னு ஒரு கணிப்பு ஒன்று இருக்குது. அது உண்மை தான். விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்த்தது ஜனநாயகன் தான். ஜனநாயகனை வந்து பட்டையை கிளப்ப போகுது, வேறு மாதிரியான ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அந்த படத்தை வந்து திருப்பி பார்க்கணும் அப்படின்னு ஒரு செலிப்ரேஷன் மூடில் வந்து இருந்தாங்க, என்ஜாய்மெண்ட் மூடுன்னு வச்சு இந்த நியூ இயர் பிறந்ததுக்கப்புறம் அதுதான் அவங்களுக்கு பெரிய ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு மூமெண்ட்டாக இருந்திருக்கும். அந்த ஜனநாயகனுடைய ரிலீஸு, அதோட ஃபஸ்ட்டு ஷோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ஹாலிடேஸு, அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 தேட்டரு, நம்ம தலைவர் தான் மாசு கலெக்ட் பண்ண போது கில்லிடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தவங்களுக்கு அது வரலேன்னும் போதே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மனசில் வந்து சோகம் வந்து எல்லா விஜய் ரசிகர்களுக்கும் மனசில் போய் அப்பிடுச்சு. இப்படி இருக்க சூழ்நிலையில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை அது இதுன்னு பிரச்சனைகள் வேறு விஜய்க்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஸ் டேட் எப்போங்கிறதே இப்போ தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. கால வரை இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது எப்போனே தெரியல. ஸோ இப்போ நாளைக்கு அந்த கோர்ட்டுக்கு இந்த மறுபடியும் இந்த ஜனநாயகனுடைய பிரச்சனை வருது, சென்சார் பிரச்சனை. ஸோ நாளைக்காவது வந்து இவங்களுக்கு பாசிட்டிவாக தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னா, ஒருவேளை நாளைக்கு பாசிட்டிவாக தீர்ப்பு கிடைச்சா கூட சென்சார் போர்டு வந்து அப்பீலுக்கு போவாங்க. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இப்போ சென்சார் போர்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. இவங்க சுப்ரீம் கோர்ட் போனாங்கல்ல, அதே மாதிரி இப்போ சென்சார் போர்டு சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க. இவங்களுக்கு சாதகமாக சென்சார் போர்டு சாதகமாக வரல, விஜய் சாதகமாக சர்டிஃபிகேட் கொடுத்துருங்கன்னு சொன்னால் அவங்க போவாங்க. ஸோ சென்சார் போர்டு சுப்ரீம் கோர்ட்டு போனால் மறுபடியும் வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். அங்கே வந்து எப்போ நம்பர் ஆகும், எப்போ எடுப்பாங்க, எப்போ நடத்துவாங்க, எப்போ தீர்ப்பு சொல்லுவாங்க, அப்படி தீர்ப்பு சொல்கிறதா இருந்தால் என்ன மாதிரியான தீர்ப்பாக இருக்கும், இது எல்லாமே கலந்து ஆலோசிக்கும் போது இந்த எலெக்ஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மிட்லேயோ என்னமோ அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. தமிழ்நாடு எலெக்ஷன் டேட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டா விஜயோட படத்தை ரிலீஸே பண்ண முடியாது. விஜயோட படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. விஜயோட படத்தை பார்த்தீங்கன்னா டிவியில் போடக்கூடாது. அந்த மாதிரி நிறைய சட்டங்கள்லாம் வந்துடும். காரணம் எப்படின்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார், ஒரு கட்சி தலைவராக மாறிட்டார், எலெக்ஷனில் காம்படிட் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது தேர்தல் விதிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும் போது அது சாத்தியக்கூறு இல்லாமல் போகுது. ஸோ இப்போ விஜயோட ரசிகர்களுக்கு என்ன தெரியுமா, இந்த படத்தையே வரவிட மாட்டேங்கிறாங்க, நம்ம தலைவரை வந்து முடக்கிறாங்க அடக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் ஒரு மாதிரி அதை கோபமும் வெளிப்படுத்த முடியல, அதே நேரத்தில் சோகத்தையும் வந்து உள்ளுக்குள்ளே வச்சுக்க முடியல. அப்படிங்கிற மாதிரி ஒரு குமுறலான மனநிலையில், ஒரு குழப்பமான மனநிலையில் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த திரைப்படம் நாளைக்கு ரிலீஸ் ஜனவரி 23 ஆனால் கூட அதை கொண்டாடுவாங்களா, பழையபடி என்ஜாய் பண்ணுவாங்களா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஜித்தோடைய படத்துக்கு போட்டி அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு, போட்டி மனப்பான்மைக்கு அவங்க போவாங்களா அப்படின்னா போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்கன்னா ஜனநாயகன் வரணும், அதான் அவங்களோட ஏமா இருக்குது. ஜனநாயகன் வரலைன்னும் போது எது வந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க. ஸோ விஜய் படமே இருந்தால் கூட அது என்ஜாய் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இங்கே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரிலீஸ் டேட்டுங்கிறது ஒரு ரிஸ்கியான ரிலீஸ் டேட்டு தான். இன்னொரு பக்கம் விஜய் ரசிகர்கள் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க ஓட்டுக்காக இப்போ கொஞ்சம் தயங்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே ரஜினி ரசிகர்களோட சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பராசக்தி வரும்போது சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ திரும்பவும் நம்ம அஜித் ரசிகர்களோட சண்டை போடணுமா, எதுக்கு வேணாமே, இதுக்காக ஓட்டுக்காக கொஞ்சம் ஒதுங்கி போகிறாங்களா இப்போ அவங்க? இல்லை, ஓட்டுக்காண்டி ஒதுங்கி போகிறாங்களோ எதுக்காண்டி ஒதுங்கி போகிறாங்களோ அது வேறு விஷயம். அது ஓட்டுக்காண்டி பதுங்கி போனாலும் ஒதுங்கி போனாலும் அந்த போட்டி மனப்பான்மைங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். இப்போ திடீர்னு ஒரு அஜித்தோட புது படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பெருசாக ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஜனநாயகன் வரலைன்னா அப்போ வந்து அவங்களோட மனநிலை வந்து எப்படி இருக்கும், அதாவது வந்து ஒரு வேதனையான ஒரு மனநிலை ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இருக்குமா இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ யாரையும் வந்து நீங்கள் இனிமேல் கட்டி அணைச்செல்லாம் ஓட்டு வாங்க முடியாது சார். இப்போ நீங்கள் திடீர்னு ரஜினியை புகழ்ந்து ஓட்டு வாங்க முடியுமானா வாங்க முடியாது, அஜித்தை புகழ்ந்து ஓட்டு
வாங்க முடியுமா அப்படின்னா வாங்க முடியாது. ஸோ யாரையும் புகழ்ந்தெல்லாம் ஓட்டு வாங்க முடியாது. விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அவருடைய ரசிகர்கள் தொண்டர்களாக பல பேர் மாறி இருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து பல பேர் வந்து விஜயை வந்து ரசிக்கிறாங்க. விஜய் அரசியலுக்கு வரதை வரவேற்கிறாங்க. நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, இளைஞர்கள் ஓட்டு அவங்க வந்து விஜய்க்கு போடுறதுக்காக தயாராக இருக்காங்க இன்றைக்கி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைலர் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு காட்சியில் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியெல்லாம் ஒரு ரூம்குள்ளே உட்கார வச்சு உங்களை எல்லாம் அரசியல் பண்ண சொல்ல வந்தால் நீங்கள் வந்து கொள்ளை அடிச்சுட்டு கொலை பண்ணுறீங்களா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சாட்டை எடுத்து மாதிரி அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. நான் கேட்குறேன், இந்த காட்சி அமைப்பு வந்து நீங்கள் அரசியலுக்கு வராமல் பண்ணியிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. நீங்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ ஆல்ரெடி இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாருமே நம்ம இந்தியாவில் எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாரையும் வந்து ஊழல்வாதிகளும் கொலைகாரங்களும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு படத்தில் காட்சி அமைப்பாக வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த சாட்டை எடுத்து அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தகுதி இருக்கான்றது ஒன்று இருக்குல்ல. உங்களுக்கு அதுக்கு தகுதி இருக்கா? நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை பண்ணியிருக்கிறீங்களா? நீங்கள் ஆட்சிக்கே வரல, ஒரு எலெக்ஷனே பார்க்கல. நீங்கள் என்னவா இருக்க போகிறீங்கிறது ஒரு எலெக்ஷன் வந்து அதில் நீங்கள் ஜெயிச்சு ஒரு டேர்ன் ஆண்டாக தான் நீங்கள் வந்து என்னவா இருக்க போகிறீங்க. ஊழலற்ற ஆட்சி கொடுக்க போகிறீங்களா? அது மக்கள் சொல்லணும். ஊழலற்ற ஆட்சி, நல்ல ஆட்சி விஜய் கொடுத்தார் அப்படின்னு. அப்படிப்பட்ட எதுவுமே நீங்கள் செய்யாமல் ஒரு 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 கூட்டத்தினரை வந்து நீங்கள் வந்து சாட்டை எடுத்து அடிக்கிறதும் அதுவும் இதுவும் வீரவசனம் பேசுகிறதும் இதை வச்சு நீங்கள் அரசியலுக்கு வந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? இதை வச்சு நீங்கள் அரசியலில் ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? அது தப்பான கணக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அதாவது ஒரு பஞ்சு டைலாக் சினிமாவில் பேசியோ இல்லை சாட்டை எடுத்து அடிக்கிற மாதிரி காட்சி அமைச்சு பண்ணியோ நிச்சயமாக அரசியலில் வந்து விஜய் ஜெயிக்கவே முடியாது. அரசியல் அப்படின்னா விஜய் அவருடைய செயல்பாடுகள் என்னவா இருக்க போகுதுங்கிறத காமிச்சா மட்டும்தான் முடியும். நீங்கள் ஆரம்பத்தில் பராசக்தி படத்தை பேசுனீங்க. ஆனால் இந்த வருஷம் பொங்கலுடைய வின்னர் வந்து ஜீவாவுடைய ட்ரிபிள் டி அப்படின்னு அஃபிஷியலாக நிறைய பேர் சொல்கிறாங்க. குறிப்பாக விஜய் ரசிகர்கள் அதை கொண்டாடுறாங்க ஒரு பக்கம். இது வந்து சிவகார்த்திகேயன் மீது இருக்கிற வன்மத்தோட வெளிப்பாடு தான் இதெல்லாமா? இல்லை, இந்த வருஷம் பொங்கலுடைய வின்னர் வந்து டிடிடின்னு நம்ம சொல்ல முடியாது சார். டிடிடியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் நல்லாயிருக்கு, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. நான் படத்தை பார்த்தேன். அதில் ஜீவா அப்படிங்கிற கதாநாயகன் இல்லாமல் வேறு யார் நடிச்சிருந்தாலும் ஓடும். ஒரு விமல் நடிச்சிருந்தாலும் ஓடும், ஒரு இவர் நம்ம மிர்ச்சி சிவா நடிச்சிருந்தாலும் ஓடும். இதுதான் உண்மை. அப்படி இருக்கிற ஒரு மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான். அதில் ஒன்றும் ஹீரோயிசமும் இல்லை, ஒன்றும் இல்லை. 2 வீட்டுக்கு நடுவில், ஒரு வீட்டில் கல்யாணம், ஒரு வீட்டில் இலவு, 2 வீட்டுக்கு நடுவில் கண்டு இப்படி உருள்றார் ஜீவா. இவ்வளோதான் மேட்ரு. ஆனால் அந்த கதை வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது. ரொம்ப புதுசாக இருக்கா, ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கா, ரொம்ப நகைச்சுவையாக இருக்கா, விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஆனால் எப்படின்னா ஆளே இல்லாமல், யாருமே இல்லாமல் நீங்கள் மட்டுமே ஓடி போயிட்டு அங்கே வந்து அந்த ரேஸில் நான் தான் கோப்பை வாங்கினீங்கன்னா அது வெற்றி கிடையாது. என்னையை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். இது வந்து இப்போ இது வந்து ஒரு சின்ன படம். இது பொங்கலுக்கு ஆளே இல்லைன்னும் போது இது வந்துச்சு. இந்த படத்தை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. இந்த படம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. ரெவன்யூ பாயிண்டில் கம்மியாக இருந்தால் கூட படம் வந்து இந்த 4-5 நாள் வந்து நல்லா ஃபுல்லாக தான் போயிருக்கு. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் சிவகார்த்திகேயனோட படம் வந்து பராசக்தி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மொத்தமாக ஓடவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கலன்னு வேணால் நம்ம சொல்லலாமே தவிர அது கிட்டத்தட்ட ஒரு 2 நாள்லேயே 54 கோடி ரூபாலாம் கலெக்ட் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைடு. அது அந்த தயாரிப்பு நிறுவனமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பொங்கல் ஒரு 4 நாள் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த 15, 16, 17, 18, 19 அந்த 4 நாள் வந்து படம் வந்து ரொம்ப நிறைவான ஒரு கலெக்ஷனை பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது அது ஒரு பெரிய படம். இப்போ அதனுடைய கலெக்ஷன் அது எடுத்துருச்சா அப்படின்னா எடுத்துருச்சு. மலையாள சினிமாலாம் பார்த்தீங்கன்னா புதுசாக கதை சொல்கிறாங்க. அந்த கதையை நீங்கள் ஒவ்வொரு படம் பார்த்தீங்கன்னா அந்த கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி ஒரு கதை சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. அத்தனை படங்கள், வெரைட்டியான படங்கள் வருது. தமிழில் வெரைட்டியே இல்லை. தமிழில் பெரிய ஹீரோஸ் நடிக்கிற எல்லா படமே பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் படம், மாஸ் படம், அவ்வளோதான் வருது. யாருமே வந்து கதைக்களம் எடுத்து நடிக்கிறதுக்கு இன்றைக்கி விரும்பலை. அதிகபட்சம் நாட்டை திருத்துறேன், ஊழலை திருத்துறேன், அதை திருத்துறேங்கிற மாதிரியான கதைகள் தான். சின்ன படங்கள்லையாவது நல்ல படங்கள் வருதா அப்படின்னா சின்ன படங்களில் நிச்சயமாக வருது. ஆனால் எல்லாம் மொத்தத்தில் வந்து நல்ல கதையோடு நம்ம படம் பண்ணல சார். நம்ம நல்ல கதையோடு படம் பண்ணாமல், நல்ல படங்கள் பண்ணாமல் ரசிகர்களை வந்து நம்ம திட்டுறது தப்பு. ஓகே, இப்போ 23ஆம் தேதி ஆல்மோஸ்ட் 3 ரிலீஸ் ஆகாதது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொரு டேட் மாற்றி வச்சு அப்பயும் சின்ன படங்கள் வராதா? அப்போ என்ன தான் பண்ணுவாங்க? இல்லை, நான் தான் சொல்கிறேன்ல, இது வந்து ரீரிலீஸ் பண்ணவே கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, ரீரிலீஸ் பண்ணவே கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த ரீரிலீஸை எப்போ கையில் அடிக்கலாம்? இப்போ தெருன்ற ஒரு படம் வந்து 10 வருஷமோ நம்ம தான் ஆச்சு. இப்போ இந்த ரீரிலீஸை அவசியமாக என்ன இருக்குது? இப்போ எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சரி, எடுக்கிறீங்க, எப்போ கையில் எடுக்கலாம்? விஜயோட பர்த்டே வருது, எடுங்க. அஜித்தோட பர்த்டே வருது, எடுங்க. ஒரு ரஜினியோட பர்த்டே வருது, ரஜினியோட பர்த்டேக்கு தானே படையப்போ வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் டேட் எடுத்து எடுங்க. அப்படி இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு நியாயமானதாகவும் இருக்கும். ஆடியன்ஸுக்குமே ஒரு அந்த பர்த்டேடா, நம்ம தலைவரோட பர்த்டே அன்றைக்கி படம் வருதுடா, இந்த படம் வருதுடான்னு போய் பார்க்குறதுக்கு ஒரு நியாயமான காரணமும் இருக்கும். சின்ன
படங்களுக்கு இன்றைக்கி தேட்டரே இல்லை. சின்ன படங்களுக்கு யாருமே தேட்டரை கொடுக்கறது இல்லை. தேட்டர் காலியாக இருந்தால் கூட சின்ன படங்களுக்கு ஷோ கொடுக்கறது இல்லை. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. அவ்வளோ நிலை தான் இன்றைக்கி இருக்குது. அப்படி ஷோ கொடுத்தா கூட நல்ல படமாக இருந்தால் கூட ஆடியன்ஸ் வந்து உள்ளே வராங்களா அப்படின்னா உள்ளே வர மாட்டேங்கிறாங்கங்கிறது தான் உண்மை. அப்படி தேடி வர்றதுக்கு, மவுத் டாக் ஆகி வர்றதுக்கு சில நாட்கள் ஆகுது அப்படின்னா அதுக்குள்ளே அந்த படம் வந்து தேட்டரை விட்டு போயிடுது. இப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏற்கனவே வந்த படம் இப்போ ஒன்றுமே இல்லை சார். ரஜினி ஒரு 175 படம் நடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. விஜய் வந்து ஒரு 69 படம் நடிச்சிருக்காரு. அஜித் ஒரு 64 படம் நடிச்சிருக்காரு. சூர்யா நடிச்சிருக்காரு. இவங்க எல்லாருமே வந்து நாங்களேன்னு எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்போ மற்ற படங்கள் என்ன ஆகுறது? புரியுது. எதையும் யோசிக்கணும்ல, எல்லாருக்கும் வழி விடணும்ல. இது தொழில் தானே. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல நாள், ஒரு செலிப்ரேஷன் மூடில் நீங்கள் பண்ணுங்கன்ற நான். ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை பயந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.